ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஸ்கோத் அல்வா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இந்த மைதா மாவு வந்து நம்ம பரோட்டா இல்லைன்னா சப்பாத்தி பிசைகிற மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கப் மைதா மாவுக்கு வந்து 1.5 கப் ஜீனி, அப்புறம் வந்து 1 தேங்காய், நல்லா தேங்காய் பால், அது நல்ல கெட்டியான பால், கொஞ்சம் பெரிய தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 தேங்காயோட பால் 1ஆம் பால் 2ஆம் பால் தேவைப்படும். இந்த மாதிரி மைதா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அந்த தண்ணியிலே அந்த மாவு வந்து ஊறணும். வேறு எதுவுமே பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. 1/2 அன் ஹவர் வந்து அந்த 3 கப் தண்ணியில் வந்து மாவு வந்து நல்லா ஊறியிருக்கணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து கொஞ்சம் கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சக்கையும் தண்ணியும் வந்து வெள்ளை கலரில் மாறும், பால் கலரில் மாறும். இது நல்லா அந்த சக்கையிலேருந்து அந்த பால் வந்து மைதா பால் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியாக நமக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஒயிட் கலரில் மாறி நமக்கு மைதா மாவுலேருந்து சக்கை மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு பிழிஞ்சு விடுங்க, மிக்ஸ் பண்ணி. நல்லா கொஞ்சம் அழுத்தியே பிசைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சக்கை வந்து மிக்ஸே ஆகாது, பாலோட தனியாக நமக்கு துண்டாக கிடச்சிரும். அது ஃபைனலாக வந்து அந்த சக்கையை வந்து நம்ம எடுத்துடலாம். மொத்தமாக எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது தேவைப்படாது நமக்கு. ஏன்னா வந்து நமக்கு தேவையானது அந்த மைதா பால் மட்டும்தான். அந்த மைதா பாலை வந்து என்ன பண்ண போகிறோன்னா 1 ஹவர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயிலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இந்த மைதா பாலை வந்து ஒரு 1 ஹவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி தனியாக, பால் தனியாக எடுத்துருவோம். மைதா பால்லேருந்து தண்ணியை வந்து இந்த ஒயிட் கலர் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி அந்த சில்வர் பவுலில் இருக்கிறது ஃபுல்லாக மைதா பால் மட்டும்தான். இது வெறும் தண்ணி, அதில் இருந்த தண்ணி, எக்ஸஸான தண்ணியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது நமக்கு ப்யூரான மைதா பால் வந்து கிடச்சிருச்சு. அதில் கொஞ்சம் சக்கை இருக்கான்னு எடுத்து பார்த்துக்கோங்க. உள்ளே எதுவும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மைதா பால். இந்த மைதா பாலை வச்சு தான் நம்ம இப்போ அல்வா கிண்ட போகிறோம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மைதா பாலில் வந்து சுகரையும் அந்த தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால் இருந்துச்சுல, அது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் வந்து கெட்டியாகவே எடுத்துக்கோங்க. நல்லா பால் வரக்கூடிய தேங்காயை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1.5 தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. சீனியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1ஆம் பால் 2ஆம் பால் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியான பாலை ஊற்றுங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் அல்வா கிண்டுறதுக்கு. இந்த மாதிரி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் வந்து ஹல்வாக்கெலாம் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். நமக்கு வந்து ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அடி பிடிக்காது. நம்ம ஈஸியாக வந்து எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நான்ஸ்டிக் டவா எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறணுன்ற அவசியம் இல்லை. இது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நான்ஸ்டிக் டவாவில் மாற்றிட்டு ஸ்டவ்வில் வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணி அதை கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து 1.5 கப் சுகர் சொன்னேன். அதாவது 1 கப் மாவுக்கு 1.5 கப் சுகர். ஆனால் நான் 1 கப் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி 1/2 கப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரமலைஸ் பண்ண போகிறோம். இந்த சுகரை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்துக்கோங்க. இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பேன் எடுத்து நம்ம வந்து அதில் 1/2 கப் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். வேறு எதுவுமே போட்டாது, தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஒரு பேனில் 1/2 கப் சுகர் மட்டும் போட்டு கேஸை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகும். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும், கருகு ஸ்மெல் அடிக்கும். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம்
ஸ்வெல் பண்ணி விடணும். அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து ஒரு கேரமலைஸ் ஆகி நமக்கு கிடைக்கும். ஒரு 5 minutes ஆகும் இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகிறதுக்கு. ஆனால் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல்லாக தீஞ்சிரும். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு கேரமலைஸ் ஆகி கிடச்சிரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி அப்படி இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நான்ஸ்டிக் பேனில் அல்வாவோட பால் அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, பால், தேங்காய் பால், சர்க்கரை போட்டு அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. நம்ம வந்து இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம இந்த சுகரை கேரமலைஸ் பண்ணி போடுறோம்ல, அதில் உள்ள கலரே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிரும். இதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது கலர் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் அல்வா நல்லா சுருண்டு வரும்போது இன்னும் நல்லா கலர் ஆகிரும் நமக்கு. அல்வா நல்லாவே கலர் வந்துடும். இதை நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஆல்மோஸ்ட் வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு இது அல்வா வந்து ரெடி ஆகிறதுக்கு. அதனால் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இடையில வந்து சைடில் சுற்றி சுற்றி விட்டு கிளறுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு துளி கூட எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை, நெய்யோ இல்லை எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெயை வந்து அந்த தேங்காய் பாலில் உள்ள இதையே வச்சு அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்துடும். நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, ஆயிலோ கீ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த தேங்காயில் உள்ள எண்ணெயே வந்து நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஒட்டாமல் வந்துடும். ஒரு 1 மணி நேரம் கழித்து நமக்கு அல்வா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி கிடைக்கும். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க, கை விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நான்ஸ்டிக்கில் வச்சதுனால நம்ம அப்பப்போ கிளறி கொடுத்தா போதும். இதே சில்வர்லேயோ இல்லை மற்ற இதில் வச்சோன்னா நின்றுக்கிட்டே இருக்கணும், கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த கலர் வந்து திருநெல்வேலி அல்வாலெலாம் வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடு தான் சுகரை கேரமலைஸ் பண்ணி போடுறது தான். இந்த ஸ்டேஜில் வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. வறுத்துலாம் போடணும்னு அவசியம் இல்லை, அதை சும்மா சாப் பண்ணி போடணும் போதும். இந்த ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த அல்வாலேருந்து கொஞ்சம் தேங்காய் வந்து வெளியே வந்து எக்ஸசைஸ் வரும். அந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து இந்த கேஷ்யூ நட் ஃபுல்லாக வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகிரும். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த அல்வாவோட பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த அல்வா கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கும்போது முருகி வரும். முருகுதேன்னு பயந்துடாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். முருகி வரும். இந்த திருப்பும் போது உங்களுக்கே தெரியும், நல்லா முருகி பதம் வந்து முருகின பதம் வரும். ஐயோ டைம் ஆயிடுச்சோ, அல்வா ரொம்ப நேரம் ஆயிடுச்சோம்லாம் நினைக்க வேண்டியதே இல்லை. இந்த முருகி எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த மாதிரி எண்ணெயை ரிலீஸ் பண்ணி அந்த அல்வா வந்து வெளியே எண்ணெயை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா தான் நம்ம வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த நம்ம ஊற்றின தேங்காய் பால்லேருந்து தான் இந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகி வருது. இந்த எண்ணெய் ரிலீஸ் ஆகிற எண்ணெயை வச்சு தான் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சுன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 2 தடவை கிளறி விட்டுட்டு அப்படி நம்ம எந்த இதில் வந்து நம்ம அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். அந்த முருகி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சைடில் சுற்றிலும் எண்ணெயாக இருக்கணும். அப்படியே இதை வந்து நான் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த முருகி இருக்கணும். இதுதான் வந்து மஸ்கோத் அல்வாவோட அந்த பதம். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் இது கண்டிப்பாக முருகி இருக்கணும். அப்போ தான் அந்த மஸ்கோத் அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஒரே பக்கமாக கொஞ்சம் முந்துன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரே பக்கமாக இந்த சைடு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆனால் இது உடனே கட் பண்ணாதீங்க. இங்கே நான் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் உடனே கட் பண்ணிட்டேன், அது ஷேப் இல்லாமல் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 6 hours அப்படியே விட்டுருங்க. இந்த 6 hours அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே ஷேப் கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட்டாக பண்ணேன், அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம்
இதாக வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷேப்பை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த அல்வா வந்து ஒரு 6 hours அதை டச் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஷேப் கிடைக்கும். நான் அப்புறம் வந்து அதை வந்து பீஸ் போட்டு எடுத்துட்டு அப்புறம் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மஸ்கூத் அல்வா வீட்டிலே ஒரு துளி கூட ஆயில் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஷுவராக சொல்கிறேன், இது ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.